students, in the video third term 5th standard maths unit 2 numbers இதில் exercise 2.1ல இருக்கிற first 4 sums பார்க்குறோம். exercise 2.1ல fill in the blanks. First one, estimation of 27 to its nearest tens place is dash. 27 எடுத்துக்கிறோம், 7 ஒன்ஸ் பிளேஸை பார்க்குறோம். நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ்க்கு எஸ்டிமேஷன் கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் பிளேஸில் 7 இருக்குது, 5 விட கிரேட்டர் நம்பர். அதனால் அதுக்கு முன்னாடி டென்ஸ் பிளேஸில் இருக்கிற 2ஓட 1 ஆட் பண்ணணும். ஸோ 30. அடுத்தது எஸ்டிமேஷன் ஆஃப் 65 டு இட்ஸ் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ். நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ்னால் நம்ம ஒன்ஸ் பிளேஸை பார்க்குறோம். 5 விட கிரேட்டர் தேன் எதாக இருந்தாலுமே நம்ம டென்ஸ் பிளேஸில் 1 ஆட் பண்ணிடணும். ஸோ 6 இருக்கிற இடத்துல 7ன்னு மாறிடும். 70 இஸ் தி ஆன்சர். தேர்ட் ஒன், த காஸ்ட் ஆஃப் 1 kilogram pomegranate இஸ் ₹93. தென் த எஸ்டிமேட்டட் காஸ்ட் இஸ் pomegranate அப்படின்னா மாதுளம்பழம். மாதுளம்பழத்தோட 1 கிலோ ரேட் எவ்வளோ சொல்கிறாங்க? ₹93. இதோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஒன்ஸ் பிளேஸில் 3 இருக்குது, 5 விட சின்ன நம்பர். ஸோ 90 இஸ் தி ஆன்சர். ₹90. ருப்பீஸ் போட்டுக்கணும் முன்னாடி, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன், எஸ்டிமேஷன் ஆஃப் 76 bananas டு இஸ் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ் இஸ். ஒன்ஸ் பிளேஸில் 6 இருக்குது, 5 விட கிரேட்டர் நம்பர். அதனால் ஆன்சர் 80. செகண்ட் சம், தெர் ஆர் 27 girls and 38 boys in a class. Find the sum and estimate the sum to its nearest tens place. ஒரு கிளாஸில் 27 கேர்ள்ஸ் இருக்காங்க, 38 பாய்ஸ் இருக்காங்க. இதோட சம்மும் கேட்குறாங்க. எஸ்டிமேட் த சம் டு இட்ஸ் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. சொல்யூஷன், கேர்ள்ஸ் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 27. அதை எடுத்து எழுதிக்கணும். பாய்ஸ் ஈக்குவல் டு 38. இதோட ஆக்சுவல் வேல்யூ, எஸ்டிமேட்டட் வேல்யூ ரெண்டுத்தையும் பக்கத்தில் எழுதிட்டு 27ஓட எஸ்டிமேட்டட் வேல்யூ 30. ஏன்னா ஆக்சுவல் வேல்யூவில் இருக்கிற நம்பரில் 27ங்கிற நம்பரில் 7 அப்படிங்கிறது 5 விட கிரேட்டர் நம்பர். அதனால 30ன்னு வந்துடுது. பாய்ஸுக்கு 38ன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் பிளேஸில் 8 இருக்கிறதுனால அந்த நம்பர் 40ன்னு மாறிடுது. இப்போது ஆக்சுவல் வேல்யூவோட சம் 65. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 27 + 38 = 65. இப்போ எஸ்டிமேட்டட் வேல்யூ அதோட அடிஷனையும் போட்டுக்கிறோம். சம் கேட்டிருக்காங்கல்ல, ஃபைண்ட் த சம் அண்ட் எஸ்டிமேட்டட் த சம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 30 + 40 = 70. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து எழுதிட வேண்டியதான். தேர்ட் சம், if the cost of a geometry box is ₹53 and the cost of a notebook is ₹36. ஒரு ஜியாமெட்ரி பாக்ஸு அதோட காஸ்ட்டு ₹53 சொல்கிறாங்க. ஒரு நோட் புக்கு அதோட காஸ்ட்டு ₹36. தென் எஸ்டிமேட் தேர் காஸ்ட் டு இட்ஸ் நியரஸ்ட். இந்த ரெண்டுத்தோட எஸ்டிமேட்டட் காஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ்க்கு. அண்ட் ஃபைண்ட் த சம், அதோட சம்மும் கண்டுபிடிக்கணும். ஆல்சோ ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எஸ்டிமேட்டட் வேல்யூ அண்ட் த ஆக்சுவல் வேல்யூ. டிஃப்ரென்ஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேட்டட் வேல்யூக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன், காஸ்ட் ஆஃப் அ ஜியாமெட்ரி பாக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ருப்பீஸ் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து போட்டுங்க. ₹53. அடுத்து காஸ்ட் ஆஃப் அ நோட் புக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் டு ₹36. காஸ்ட் ஆஃப் ஜியாமெட்ரி பாக்ஸ் ₹53 கொடுத்துருக்கிறதுனால ஒன்ஸ் பிளேஸில் 3 இருக்கிறதுனால எஸ்டிமேட்டட் வேல்யூ என்ன வரும்? ₹50. அதேமாரி காஸ்ட் ஆஃப் நோட் புக்கோட ரேட்டை பாருங்கள், 36 இருக்குது. ஒன்ஸ் பிளேஸில் 6 இருக்கிறதுனால 5 விட கிரேட்டர் நம்பர் அப்படிங்கிறதுனால அது 40ன்னு ஆகிடும். இது எஸ்டிமேட்டட் வேல்யூவில் போட்டுருங்க. காஸ்ட் ஆஃப் ஜியாமெட்ரி பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்டிமேட்டட் வேல்யூக்கு நேராக ₹50. ஆக்சுவலாக என்ன ரேட்டு? ₹53. அதையும் போட்டுக்கிறீங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் எடுத்து எழுதியாச்சா? இதோட சம்முன்னா என்ன? அடிஷன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டுக்கிறோம். எஸ்டிமேட்டட் வேல்யூவோட அடிஷன் ₹90 வருது. ஆக்சுவல் வேல்யூவோட அடிஷன் ₹89 வருது. இப்போது
ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்களா? ஸோ எஸ்டிமேட்டட் வேல்யூ 90 rupees மைனஸ் ஆக்சுவல் வேல்யூ 89 rupees ஈக்குவல் டு 1. Fourth sum. If Kavita has 93 pictures and she gave 42 pictures to her friend Neela. கவிதா கிட்ட 93 pictures இருக்கு, 42 picturesஸை அவ ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறா. Then estimate the pictures to its nearest tens place and find their difference. நியரஸ்ட் டு டென்ஸ் பிளேஸுக்கு எஸ்டிமேஷன் வேல்யூ போட்டுட்டு அதுக்கு டிஃப்ரென்ஸும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் வேல்யூ அண்ட் எஸ்டிமேட்டட் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூக்கும் எஸ்டிமேட்டட் வேல்யூக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷனில் கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? கவிதா ஹேஸ் 93 pictures, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஷி கேவ் 42 pictures டு நீலா, அதை அடுத்த லைனில் எழுதிக்கோங்க. கவிதா கிட்ட இருக்கிற 93 pictures எஸ்டிமேட்டட் வேல்யூ போட்டோம்னா ஒன்ஸ் பிளேஸில் 3 இருக்கிறதுனால 90 வந்துடும். அடுத்தது ஷி கேவ் 42 pictures, அப்போ அதில் ஒன்ஸ் பிளேஸை பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஸோ நியரஸ்ட் டு டென்ஸ் பிளேஸுங்கிறதுனால 40 தான் வரும். எஸ்டிமேட்டட் வேல்யூவில் 90 40 போட்டுக்கிறோம். ஆக்சுவல் வேல்யூவில் கொடுத்துருக்க அதே நம்பரை போட்டுக்கிறோம், 93 42. இப்போது இதுக்கு முந்தின சம்லலாம் சம் கேட்டிருந்தாங்க, நம்ம அடிஷன் ஆட் பண்ணோம். இப்போ டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கிறதுனால 90 மைனஸ் 40 ஈக்குவல் டு 50. கீழே ரிமைனிங் பிக்சர்ஸ் போட்டிருக்கோம்ல, அதில் 50 வரும். ஆக்சுவலில் மைனஸ் பண்ணால் 51 வரும். லாஸ்ட் ஸ்டெப், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆக்சுவல் அண்ட் எஸ்டிமேட்டட் வேல்யூ என்ன வரும்? 51 minus 50 equal to 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் 5th 6th 7th 8th சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.